அன்னைக்கு ராத்திரி 12 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள 41 பேருக்கும் பெரும்பாலும் 41 35 38 ஏன்னா அடுத்த 2 நாள் சில பேர் அத்தனை பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு 4 மணி வாக்கில் 3:30 மணிக்கு ஸ்டாலின் வர்றப்ப அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு பேக் பண்ணியாச்சு. சார் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுங்கிறது பாடியை பிரிச்சு எங்க காயங்கள் இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, அவங்க உடம்புல ஏதாவது கெமிக்கல் தெளிச்சிருக்கா, வேற ஏதாவது முன்னாடி வியாதி இருந்துச்சா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு 3 4 மணி நேரம் 2 மணி நேரம்ங்கிறது சாதாரணமான நேரம். ஆனால் இது பெரும்பாலானோர் குழந்தைகள் இளைஞர்கள் வேற வியாதி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் கூட நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டால் நீங்க என்ன சொல்றீங்க 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 27,000 பேர் வந்தாங்கன்னு சொல்றீங்க. பேட்டியிலலாம் ஏஜிடிபி 500 போலீஸ்னு கணக்கு கொடுத்தார், சுப்ரீம் கோர்ட்ல 600ன்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. 600 போலீஸ்ல ஏன் சார் ஒருத்தருக்கு கூட அடிபடல அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டேன். ஸோ இது மூணுமே, அதாவது திமுக மிக முக்கியமான வக்கீல்களை வச்சால் அதற்கு சரியான வக்கீல்களை போட்டது இவருடைய ஆதவர்ஜனுடைய பங்கு மிக முக்கியம். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த வழக்கின் திருப்பம் உங்களுக்கு நாள் சாயந்தரம் ஆனதிலிருந்து உடனே திமுக ஐடி விங் இறங்கி கொலைகாரன் விஜயை கைது செய்யலாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அங்கே போனார், அதன் பிறகு இபிஎஸ் போனார், நயினார் போனார். அண்ணாமலை ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு ப்ரொசீஜர் தெரியும். ஐயா போலீஸ் என்ன பண்ணிச்சு, போலீஸ் காவல் பண்ணியிருந்தா இது வந்திருக்க கூடாது. இன்னொன்று இப்போ கரூர் கோர்ட்டில் வரப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடம் ரொம்ப இதுவாக இருக்குது, 500 மீட்டருக்கு முன்னாடியே 50 மீட்டர் முன்னாடி நடத்துங்கன்னு சொன்னோன்றாங்க. நீங்கள் தடையே பண்ணலாமே சார், ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் இல்லைன்னு. ஒரிஜினல் எஃப்ஐஆரில் உங்களுக்கு ஆதவர்ஜுனா பேர் இல்லை. என்ன பண்ணாங்க, 4 பேர் பேரை சேர்த்துருந்தாங்க. ஒன்று கரூருடைய மாவட்ட செயலாளர், அவர் கைதாகி உள்ளே இருக்கார். அதன் பிறகாக இது இப்போ பொதுச் செயலாளர்னு சொல்லி புசி ஆனந்த், அதுக்கப்புறம் பிரச்சார குழுக்கு நிர்மல்குமார், இன்னும் ஒருத்தர். இதில் இவரை மாத்திரம் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அதர்ஸ்னு போட்டாங்க. தேவைப்பட்டா விஜய் இழுக்கலாம், தேவைப்பட்டா ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுன் போட்ட ட்வீட்டை வச்சு அவர் பேரில் வேறொரு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதில் யாரை வேணாம், இப்போ ஆதவர்ஜுனா தான் காரணங்கிற மாதிரி. ஏன்னா நிர்மல்குமார் வண்டியிலே இல்லை, ஆனால் அவரை தேடிட்டு இப்போ ஸ்பெஷல் படை தேடிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த இவருடைய வேனுக்குள்ளேயே இருந்த ஆதவர்ஜுனாட்ட நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம், அப்போ பக்கத்தில் விஜய்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் அவங்க கேட்காம போனாங்க அப்படிங்கிறாங்க. சார் போலீஸ்க்கு வேலை ரிக்வெஸ்ட் கிடையாது. அந்த 40 பேரை நீங்கள் அவங்க அன்னைக்கு நீங்கள் இங்கேருந்து பேசினா பேசுங்க, இல்லை திரும்பி போன்னு சொல்லியிருந்தா இந்த 40 உயிரை காப்பாற்றிருக்க முடியுமா இல்லையா? வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும். அந்த 41 குழந்தைங்க சாவுக்கு போலீஸும் மிக முக்கியமான காரணம். இருந்த விஷயங்களை அழகாக கொண்டு சேர்க்கிற ஒரு பேட்டரி ஆஃப் லாயர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இவர்கள் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் தமிழக அரசு மாத்திரம் கிட்டத்தட்ட 3 முறை பெஞ்சுக்கு வந்திருக்கு. முதல்ல தலைமை நீதிபதி கிட்ட வந்துச்சு, அவர் 10ஆம் தேதி விசாரிப்பார்னு போட்டாங்க. இன்னைக்கு 3 நாளைக்கு 3 லாயர் மெயின் லாயர் வச்சுக்கிட்டா இங்கேருந்து 4 பேர் போய் அவங்களுக்கு டைப் அடித்து கொடுத்து பேசுறதுக்கு இங்கேருந்து போயிருக்கு. ஒரு நாளைக்கு 1 கோடினா 5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. இந்த 41 கோடி பேர் இது அஃபிஷியலாக. இதை தாண்டி இதற்கு மேலே தான் தாவேக்காக்கு இருக்கு. தாவேக்கா 27ஆம் தேதி சம்பவம் நடந்தது, நம்ம இன்னைக்கு இருக்கிறது 13ஆம் தேதி காலையில். ஸோ கிட்டத்தட்ட 16 நாட்கள் 3 சனிக்கிழமையே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 17ஆம் தேதி அவர் கரூர் போறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூட கல்யாண மண்டபமா ஸ்கூலோன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இது அவர்கள் செகண்ட் எழுவதற்கு ஒரு பிரீத்திங் கிடைக்கும். ஆனால் இதை தாண்டி காங்கிரஸோடோ அல்லது என்டிஏவுடைய கூட்டணி வைத்தால் மட்டுமே ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்று கரூர் சம்பவத்தின் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து சிபிஐ விசாரணை எஸ்ஐடி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே வந்திருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டான ஒரு வெற்றி மூவ் அப்படின்னே சொல்லப்படுது. இதில் என்ன அப்படின்னா ஒரு கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு காலையில் தீர்ப்பு வரக்கூடிய சில நிமிடங்களுக்கு முன்னாடி மனுதாரர்கள் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. இந்த தகவல் கடைசி நேரத்தில் வந்ததை எப்படி பார்க்கறது, இல்லை கடைசி நேரத்தில் வந்ததில் ஏதாவது தீர்ப்பை மாற்றலாம் அப்படிங்கிற முயற்சிகள் ஏதாவது நடந்திருக்கா?
அதாவது 5 பேர் போட்ட கேஸ் அன்னைக்கு விசாரிக்கப்பட்டது. அன்னைக்கு விசாரணையில் அதில் 1 ஆதவர்ஜுனா தாவேகா சார்பாக, 2வது பாஜக சார்பாக சிபிஐக்கு போகணுன்னது. அது தவிர இறந்தவர்களுடைய உறவினர்கள்னு 3 பேர். ஒரு பிரதீக்னு சொல்கிறவருடைய அப்பா, அப்புறம் ஃபாத்திமா சந்திரா ஒருவருடைய மனைவி, ஒருவருடைய தங்கை, அவங்க போய் இறந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே தமிழக போலீஸ் சரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணலன்னு சொல்லி விஜய் தரப்புல கம்ப்ளைண்ட் இல்லாமல் போலீஸ் தரப்புக்கு சொன்னதுனால சிபிஐக்கு போகணுன்னு கேட்டாங்க. ஆனால் அன்றைக்கே நீங்கள் சொல்கிற அந்த 3 பேரில் பிரதீக்குடைய அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் ஆகி அந்த இறந்த குழந்தை பிரதீக் வந்து 5-6 வருஷமாக அம்மாவோட தான் இருக்குது, ரெண்டும் தொடர்பு இல்லைன்னா சொல்லி அன்றைக்கி ஐடி விங்க பரப்புனாங்க. அம்மாக்கும் சண்டை, பையனை பார்க்கலனாலும் நான் பெற்ற பையன் பொண்ணுன்னா அப்படி தானே வரப்போகுது. அதனால அதை பெரிய குற்றம் சொல்ல முடியாது. அவர் மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அது அம்மாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காருங்கிறது தான் பெரிய விஷயமே தவிர அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொன்று, தமிழக அரசு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அது தவிர உள்ளூர் பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ விஜய் தரப்புக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா உள்ளூரில் மிரட்டினா என்ன பண்ண முடியும்? கரூரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அது வந்து திரு செந்தில் பாலாஜி மற்றும் சிலருடைய கண்ட்ரோலில் இருக்குது. நீ ஊரில் அவங்கள பகைச்சிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர் மக்களை மிரட்டி இருக்காங்களா? அப்படி 2 விதமாக நடக்கலாம். ஒன்று, நேரடி மிரட்டல் இல்லை, என்ன நம்ம ஆட்சி நடக்குது, நீ இப்போ இப்படி ஊருக்கு எழுத்தாப்புல போகலாமான்னு ஜாதி சங்கம் அந்த மாதிரி எப்படியோ ஒரு அழுத்தம் கொடுத்தப்பட்டு இந்த லெட்டரை வாபஸ் வாங்கியிருக்கலாம். ஆனால் பிரச்சனை 41 பேர் இறந்தாங்க. சரி, இப்போ நான் மீட்டிங் போடுறேன் அப்படின்னு இங்கே நான் திடீர்னு இங்கே கொண்டு போய் மீட்டிங் போட முடியுமா? கத்திப்பாரா வாசலில் ஏதோ ஒரு 4 பக்கம் ரோட்டில் ஏதோ அப்படி போட முடியாது. போலீஸ் பர்மிஷன் கொடுத்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதும் அங்கே முக்கியம். இன்னும் சொல்ல போனால் அவங்க 3 இடம் கேட்டதில் இந்த இடத்துக்கு கடைசியாக கொடுத்தது போலீஸ், அதுக்கு அவங்க காரணம் சொல்கிறாங்க. ஸோ போலீஸுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ அதனால சிபிஐக்கு வர்றது தப்பு இல்லைங்கிறதுக்கு தான் இந்த பாதிக்கப்பட்டவர்கள். இதில் என்ன 2 விஷயம்னா, இந்த பாதிக்கப்பட்டவர் வந்து வாதாட போகிறாங்கங்கிறதே அன்னைக்கு முன்னாடி நாள் சாயந்தரம் 7 மணிக்கு அன்னைக்கு கேஸ் வரப்போகுதுன்னு தெரியும். அதாவது முதல்லையே இப்போ பிஜேபியிலேருந்து உமா ஆனந்தனும் ஆதவர்ஜுனும் போட்டாங்கன்னு. ஸோ அது டேட் ஆக போகுதுன்னு, அதாவது எல்லா கேஸுமே உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நாளைக்கு என்னென்ன லிஸ்ட்டு ஆகுதுங்கிறது காஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே அப்லோட். அப்போ தான் 5 பேர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க. அதாவது இவ்வளவு ரகசியமாக இதை, ஏன்னா பாதிக்கப்பட்டவர் போட்டால் அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. இல்லைன்னாலும் 41 பேர் இறப்புங்கிறது சாதாரணம் கிடையாது. இதை கூட நமது உளவுத்துறை பார்க்கல. இது ஒரு மாபெரும் வெற்றி. இதை தாண்டி நம்ம தமிழக அரசே உங்களுக்கு தெரியும், எல்லா கேஸுக்கும் மிக மிக மூத்த வழக்கறிஞர்களை வைப்பாங்க. ஒரு வழக்கறிஞரும் தனியாக நீங்களும் நானும் போய் அவங்கள கேட்கணுன்னா 50 லட்சம் வரும். இது உடனே யாரோ என்ன கேட்டாங்க, சார் நீங்கள் பாட்டுக்கு 50 லட்சம் வாங்குவாங்க 20 லட்சம் வாங்குவாங்கன்னு சொல்கிறீங்களே. என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஆடிட்டர், அவர் சிஏ படிக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சிஏ குழுமத்தில் இருந்தார். 2006-7 காலகட்டத்தில், நல்லா கொஞ்சம் முன்ன பின்ன 3-4 இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் நக்கீரன் கோபாலுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 5 லட்சம் ரூபாய் திரு ராம்ஜெத் மலானிக்கு கொடுத்தோம். என்னடானா சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெயிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்களாம். ஏன் அவர் பெயில் கேட்கறதுக்கு கூட அவர் தான் வேணுமானா அவர் முகத்துக்கு தான் அங்கே மரியாதை. ஸோ இவர் சீனியர், இவர் கேட்க விடணும். இப்போ என்ன பண்ணாங்க இவங்க, முகுல் ரோத்தகி, அதுக்கப்புறம் அபிஷேக் மனு சிங்வி, சல்மான் குர்ஷித்னு ஒரு பெரிய பேட்டரியை வச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டார், டெல்லியிலேயே போய் உட்கார்ந்து அதற்கு ஈக்குவலாக அந்த மரியாதை உள்ளபடி திரு ஆரியமா சுந்தரம், திரு கோபால் சுப்பிரமணியம், நான் போட்ட வழக்கில் என்னுடைய சார்பாக வாதாடினதில் கோபால் சுப்பிரமணியம் உண்டு, அந்த கோயில் தங்க நகை உருக்கல் வழக்கில். ஸோ கோபால் சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் ராகவாச்சாரி. இதில் கோபால் சுப்பிரமணியம் கேட்குறார், சார் இங்கே வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் வழக்கு போட்டிருக்கார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். சார் கரூர் சம்பவம்ங்கிறது மெட்ராஸ் தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊரெல்லாம் மதுரையில் விசாரிக்கணும், திருச்சிக்கு இந்த பக்கம் இருக்கிறலாம் மெட்ராஸில் விசாரிக்கணும். அன்னைக்கு காலையிலேயே இதில் 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு மதுரையில் விசாரிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப விடுமுறை கால பெஞ்சில் ஒரு சிவில் கேஸை எடுக்கவே வேண்டியதில்லை. சிவில் அது இந்த மெட்ராஸில் போட்ட வழக்கு, இந்த மாதிரி கூட்டங்கள் கூடினால் குறைந்தபட்சம் என்னென்ன ப்ரொசீஜர் இனிமேல் ஃபியூச்சரில் நடக்கணும்னு, இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றியே கிடையாது. எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஹென்ஸ் ஃபோர்த், அதுதான் அங்கே கேட்கப்பட்டது. அந்த வழக்கில் கொண்டு போய் இதுக்கு எஸ்ஐடி போடுன்னு சொல்கிறதுக்கு தேவை. இந்த வழக்கை எடுத்திருக்கவே கூடாது,
நீதிபதியே கூட இதை தடுத்திருக்கணும். இதை தாண்டி அதிமுகவின் இது இன்பதுரை என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்காங்க அந்த வில்லிவாக்கம் தினேஷ். அது அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் போலீஸ்க்கே, தமிழ்நாடு போலீஸ்க்கு போய் சேர்ந்ததுன்னு இப்போ போஸ்ட் ஆஃபீஸுடைய ஸ்பீட் போஸ்ட் காட்டுது. அப்போ 4 மணிக்கு எப்படி அது விசாரிக்கப்பட்டது? ஸோ இதை அவசரமாக ஒரு பர்டிகுலர் பெஞ்சு கிட்ட கொண்டு போய் அவர் விஜய் தரப்புக்கு, இப்போ நீங்கள் 3 பேர் பேரில் கேஸுன்னா 3 பேரையும் கூப்பிடணும். விஜய் தரப்பை கூப்பிட்டு என்ன இப்படியெல்லாம் உங்களை பேரில் சொல்கிறாங்களே அப்படிங்கணும். இதில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மட்டுமே கேட்கப்பட்ட நிலையில் விஜய் தரப்பு அவர் ஒரு தகுதியான இது தலைவர் இல்லை, அது இதுன்னெலாம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் எஸ்ஐடி. இப்போ இன்னைக்கு சென்னையில் நடந்த ஹைகோர்ட்டில் நடந்த விஷயத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட் வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் அதில் முக்கியமாக என்னன்னா, நான் 15 வருஷமாக நீதிபதியாக இருக்கிறேன். அங்கே வந்து அன்சாரியா மற்றும் இவர் 2 நீதிபதிகளில் இந்த 15 வருஷத்தில் எனக்கு கீழே வழக்கை தவிர வேற ஒரு வழக்கு வந்தாலே தமிழக போலீஸும் தமிழக அரசாங்கமும் ஏஜி சொல்லி இருக்கணும். இவரும் சொல்லுவார், இதையே இங்கே கொண்டு வரீங்க கரூருக்கு. நான் ஒரு கேஸை கூட நாங்கள் வேற ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து எடுக்க மாட்டோம். இவர் ஏன் எடுத்தார்? சரி, எடுத்தா எஸ்ஓபி மாத்திரம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும். அப்படி பண்ணாமல் இதை கிரிமினல் அர்ஜென்ட் கேஸாக கொண்டு வந்து விடுமுறை கால பெஞ்சில் 2 நீதிபதி விசாரித்த கேஸை ஒரு நீதிபதி எடுத்திருக்கார். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். இதற்கு அடுத்த முக்கியமான காரணம், அன்னைக்கு ராத்திரி 12 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள 41 பேருக்கும், பெரும்பாலும் 41, 35, 38 ஏன்னா அடுத்த 2 நாள் சில பேர் அத்தனை பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு 4 மணி வாக்கில் 3:30 மணிக்கு ஸ்டாலின் வர்றப்ப அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு பேக் பண்ணியாச்சு. சார், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுங்கிறது பாடியை பிரித்து எங்கே காயங்கள் இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, அவங்க உடம்புல ஏதாவது கெமிக்கல் தெளிச்சிருக்கா, வேற ஏதாவது முன்னாடி வியாதி இருந்துச்சா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு 3லேருந்து 4 மணி நேரம், 2 மணி நேரம்ங்கிறது சாதாரணமான நேரம். ஆனால் இது பெரும்பாலானோர் குழந்தைகள், இளைஞர்கள் வேற வியாதி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் கூட நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டால், இப்போ உதாரணமாக ஆம்ஸ்ட்ராங் கேஸில் இந்த பர்டிகுலர் டாக்டர் வேணும் அப்படின்னு கேட்டு கொண்டு வந்திருக்காங்க. சில கேஸில் வீடியோவே எடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி அடிச்சு பிடிச்சி முடிச்சாங்க, இந்த கேள்வியே கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது ராகவாச்சாரி என்ன கேட்டார்னா, சார் இத்தனை பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 27,000 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறீங்க. ஐ மீன் நீங்கள் இப்போ நம்ம பேட்டியிலலாம் ஏஜிடிபி 500 போலீஸ்னு கணக்கு கொடுத்தார், சுப்ரீம் கோர்ட்டில் 600ன்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. 600 போலீஸில் ஏன் சார் ஒருத்தருக்கு கூட அடிபடலை அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டார். ஸோ இது 3மே, அதாவது திமுக வந்து மிக முக்கியமான வக்கீல்களை வச்சால் அதற்கு சரியான வக்கீல்களை போட்டது இவருடைய ஆதவர்ஜனுடைய பங்கு மிக முக்கியம். ஸோ இப்படி என கோபால் சுப்பிரமணியமாக இருக்கட்டும், அரிமா சுந்தரமாக இருக்கட்டும், ராகவாச்சாரி இவங்க சொன்னதை அவங்க கேட்டாங்க. சார் ஏன் இதை சென்னையில் விசாரிச்சாங்க அப்படிங்கிறது கோபால் சுப்பிரமணியம் கேட்குறாரு. எப்படி போஸ்ட்மார்ட்டம் நடந்தது அப்படின்னு அரிமா சுந்தரம் கேட்குறாரு. எப்படி இது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது அப்படின்னு இவர் ராகவாச்சாரி கேட்குறாரு. போலீஸ்க்கு அடிபடல. இந்த மாதிரி ஒன்னொன்னு கேட்ட ஒன்று இது முழுக்க வேகமாக முடிச்சு ஒரு எஸ்ஐடி போடப்பட்டிருக்கு அப்படின்னது. உடனே இந்த எஸ்ஐடிக்கு போடுறதுக்கு உங்களுக்கு இதில் அடுத்தது அந்த ஜட்ஜை போட்டது முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன். அதுடைய இதில் என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டு கெசட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டாங்க. அவங்கள கெசட்டில் போட்டு ஆர்டரை போட்டு அவங்களுக்கு 2 PA போட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். அதை விட்டுட்டு அவங்க என்னமோ ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இதெல்லாம் வந்து வேகமாக முடிப்பதாகிடுச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த வழக்கின் திருப்பம் உங்களுக்கு நாள் சாயந்தரம் ஆனதிலிருந்து உடனே திமுக ஐடிவிங்க இறங்கி கொலைகாரன் விஜயை கைது செய்யலாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அங்கே போனார். அதன் பிறகு இபிஎஸ் போனார், நயினார் போனார். அண்ணாமலை ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு ப்ரொசீஜர் தெரியும். ஐயா போலீஸ் என்ன பண்ணிச்சு? போலீஸ் காவல் பண்ணியிருந்தா இது வந்திருக்க கூடாது. இன்னொன்று இப்போ கரூர் கோர்ட்டில் வரப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடம் ரொம்ப இதுவாக இருக்குது, 500 மீட்டருக்கு முன்னாடியே 50 மீட்டர் முன்னாடி நடத்துங்கன்னு சொன்னோன்றாங்க. நீங்கள் தடையே பண்ணலாமே சார், ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் இல்லை, நீங்களும் தான் இல்லை வந்துட்டாங்க. இனிமே இல்லை சார், அந்த ரவுண்டானா இருக்குது, அந்த ரவுண்டானாலேருந்து இந்த பக்கம் இங்கே இருக்குது, அப்படி வராமல் ஏதோ சுற்றிட்டு வேறு வழியில் வந்து அந்த ஸ்பாட்லேருந்து 300 மீட்டருக்கு அந்த பக்கம் நாங்கள் நிறுத்த சொன்னோம். ஏற்கனவே அங்கே கூட்டம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் உங்கள் வண்டியை கொண்டு போனால் அங்கே இருக்கிற மக்கள் பின்னாடி முன்னாடி போனால் இதாக கன்ஜஸ்ட் ஆகும் இன்னும் அப்படின்னும் அதை கேட்கல அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரிஜினல் எஃப்ஐஆரில் உங்களுக்கு ஆதவர்ஜுனா பேர் இல்லை. என்ன பண்ணாங்க, 4 பேர் பேரை சேர்த்துருந்தாங்க. ஒன்று கரூருடைய மாவட்ட செயலாளர், அவர் கைதாகி உள்ளே இருக்கார். அதன் பிறகாக இது இப்போ
பொதுச் செயலாளர்னு சொல்லி புசி ஆனந்த், அதுக்கப்புறம் பிரச்சார குழுக்கு நிர்மல்குமார், இன்னும் ஒருத்தர். இதில் இவரை மாத்திரம் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அதர்ஸ்னு போட்டாங்க. தேவைப்பட்டா விஜய் இழுக்கலாம், தேவைப்பட்டா ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுன் போட்ட ட்வீட்டை வச்சு அவர் பேரில் வேறொரு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதில் யாரை வேணாம், இப்போ ஆதவர்ஜுனா தான் காரணங்கிற மாதிரி. ஏன்னா நிர்மல்குமார் வண்டியிலே இல்லை, ஆனால் அவரை தேடிட்டு இப்போ ஸ்பெஷல் படை தேடிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த இவருடைய வேனுக்குள்ளேயே இருந்த ஆதவர்ஜுனாட்ட நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம். அப்போ பக்கத்தில் விஜய்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் அவங்க கேட்காம போனாங்க அப்படிங்கிறாங்க. சார், போலீஸ்க்கு வேலை ரிக்வெஸ்ட் கிடையாது. அந்த 40 பேரை நீங்கள் அவங்க அன்னைக்கு நீங்கள் இங்கேருந்து பேசினா பேசுங்க, இல்லை திரும்பி போன்னு சொல்லியிருந்தா இந்த 40 உயிரை காப்பாற்றிருக்க முடியுமா இல்லையா? வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும். அந்த 41 குழந்தைங்க சாவுக்கு போலீஸும் மிக முக்கியமான காரணம். ஸோ இப்போ தாவாக என்ன சொல்கிறாங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் சரியாக ஸ்டெப் எடுக்கல. அதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்ற ஊர்லெல்லாம் எங்கள் மக்கள் வந்து தங்கிட்டாங்கன்னா அங்கேயே இருந்துட்டாங்க. கரூரில் மாத்திரம் ஒரு 500 பேர் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் யாரெல்லாம் லைவ் கவரேஜ் பார்த்தா கூட ஒரு கண்டினியூஸ் என்னமோ ஒரு இது பொருட்காட்சி பார்த்துட்டு போகிற மாதிரி மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ ரவுடிகள் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அடுத்தது செருப்பு எறியப்பட்டது. இதை தாண்டி இன்னொன்று தமிழ்நாடு ஒன்று பண்ணுச்சு. அதாவது அன்றைக்கி ராத்திரி 4 மணிக்கு திரு ஸ்டாலினை கேட்ட பொழுது நாங்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிஷன் இனிமேல் அவர் தான் சொல்லுவான்ட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க, அமுதா ஐஏஎஸ் பேசுகிறாங்க. ஏஜிடிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதன் பிறகு 1.25 மணி நேரத்துக்கு செந்தில் பாலாஜி கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாம் ஏன் நீங்கள் எல்லாரும் ஒரே கேள்வி, ஏற்கனவே விசாரணை குழு அமைக்கப்பட்டதுன்னு முடிச்சிருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி சொல்ல இது முழுக்க முழுக்க திசைப்பட. எப்போ அந்த அண்ணாமலை அந்த கேள்வியை எழுப்பினாரோ திமுக பக்கமும் அரசாங்கம் பக்கமும் வந்து அதில் இன்னும் வீடியோக்கள் வர இந்த விஷயத்தினுடைய ஆரம்ப ஹீரோ வந்து அண்ணாமலை கண்டிப்பாக. ஏன்னா செருப்பு எடுத்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் செருப்பு வீசப்பட்ட விஷயம் வெளியில் வந்துச்சு. அந்த செருப்புல திரு செந்தில் பாலாஜி போட்டோ இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்றாங்க. அதன் பிறகு அந்த கைது செய்யப்பட்டுள்ள கரூருடைய இவர் என்ன சொல்றாங்க, எனக்கே லேசா மயக்கம் வந்துருச்சு, ஆனால் என்ன தனியார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க, இதே என்ன அரசு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா என்னையும் கொண்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு, கெமிக்கல் ஸ்மெல்லு வந்துச்சு, அதில் தான் மயக்கம் போட்டாங்கன்னு சொல்றாங்க. கத்தியால் கீறல்ன்றாங்க. பட் கீறல் பட்ட மாதிரி யாரும் ஆஸ்பத்திரி காயங்கள் வரல. ஸோ இது எல்லாம் விசாரிக்கணும்னா அதே போலீஸ் விசாரிச்சா எப்படி சார் வரும்? இதுதான் தாவைக்கா கேட்டாங்க. ஸோ இதில் திருப்பி தமிழக போலீஸ் தான், நீங்கள் எஸ்ஐடி தமிழ்நாடு போலீஸ் அஸ்ராகர் நேர்மையானவராக இருக்கலாம். என்ன ஒன்றே ஒரு விஷயம், சிபிஐக்கு வேண்டும் என்பதை முக்கியமாக கோரிக்கையாக விசிக வைக்கவில்லை. இதை வைத்தது பாஜக தான். ஸோ அது உமானந்தன் தான் போட்டிருந்தாங்க. இவங்க கேட்டது இதை அஸ்ராகருக்கு விசாரித்தாலும் இதை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியோ இப்போதைய நீதிபதி தான், அவங்களுக்கு சிபிஐக்கு போச்சுன்னா பாஜக சப்போர்ட்டுக்கு போகிறோம் பி டீம்னு சொல்லுவாங்கன்னு அதை அவங்க நிலைநிறுத்தவே இல்லை. அதை வச்சது பாஜக தான் இங்கே முக்கியமாக. ஸோ வழக்கு இன்னைக்கு போயிருக்குன்னு சொன்னால் பாஜக வைக்கப்பட்ட பிரேயர் அதை தாண்டி இருந்த விஷயங்களை அழகாக கொண்டு சேர்க்கிற ஒரு பேட்டரி ஆஃப் லாயர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இவர்கள் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் தமிழக அரசு மாத்திரம் கிட்டத்தட்ட 3 முறை பெஞ்சுக்கு வந்திருக்கு. முதல்ல தலைமை நீதிபதி கிட்ட வந்துச்சு, அவர் 10ஆம் தேதி விசாரிப்பார்னு போட்டாங்க. இன்னைக்கு 3 நாளைக்கு 3 லாயர், மெயின் லாயர் வச்சுக்கிட்டா இங்கேருந்து 4 பேர் போய் அவங்களுக்கு டைப் அடித்து கொடுத்து பேசுறதுக்கு இங்கேருந்து போயிருக்கும். ஒரு நாளைக்கு 1 கோடினா 5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. இந்த 41 கோடி பேர் இது அஃபிஷியலாக. இதை தாண்டி மற்ற செலவுகள். ஸோ இது எல்லாம் யாரை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க? கரூருக்கு இன்னும் 2 நாளில் ராகுல் காந்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அவர் நேற்றுக்கு வந்துட்டார், இதிலேருந்து தாய்லாந்துலேருந்து வந்துட்டார். ஸோ அந்த அந்த பக்கம் அந்த பிரச்சனையும் போயிட்டுருக்கு. எனவே சிபிஐ போய் கோர்ட் இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரத்தோகியை போட்டிருக்காங்க. அதை தாண்டி 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை போட்டிருக்காங்க. ஸோ இவர்கள் அதுவும் தமிழ்நாட்டு மாநிலமாக இருக்கக்கூடாதுன்னு விசிக பிரேயரில் இருக்குது. ஸோ இதை மிக வேகமாக கொண்டு செல்லும். ஆனால் இதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் இதையே எடுத்து வச்சிருந்தார் கால் ரெக்கார்டு. அதில் 13 கால எதுக்காகவோ முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்தை ஊழியரோட பேசியிருக்காரு கோட்டூர் சண்முகம். ஆனால் அதை எதையுமே விசாரணை பண்ணாமல் வழக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதற்கு மேலே தான் தாவேக்காக்கு இருக்குது. தாவேக்கா 27ஆம் தேதி சம்பவம் நடந்தது. நம்ம இன்னைக்கு இருக்கிறது 13ஆம் தேதி காலையில். ஸோ கிட்டத்தட்ட 16 நாட்கள் 3 சனிக்கிழமையே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 17ஆம் தேதி அவர் கரூர் போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட கல்யாண மண்டபமாக ஸ்கூலோன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இது அவர்கள் செகண்ட் எழுவதற்கு ஒரு பிரீத்திங் கிடைக்கும். ஆனால் இதை தாண்டி காங்கிரஸோடோ அல்லது என்டிஏவுடைய கூட்டணி வைத்தால் மட்டுமே அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது திமுகவுக்கு சம்மட்டி அடி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறது?
நிச்சயமாக, அதாவது எல்லா விசாரணை, அதாவது எந்த ஒரு கேஸையுமே திமுக ஒழுங்காக நடத்தியிருக்கான்னா இல்லை. இன்னைக்கு இதுக்கு ஈக்குவலண்ட் வழக்குன்னு எடுத்தால் கிட்னி திருட்டு. ஆமாம், அதில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ பள்ளிப்பாளையம் குமாரபாளையத்திலிருந்து உட்காந்து திமுகவை சேர்ந்த திராவிட ஆனந்தன் மற்றும் இன்னொன்று ஸ்டான்லி ஜோசஃபோ ஏதோ 2 பேர். சார், என்னைக்கு சம்பவம் நடந்தது? ஏன் இத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணல? அவன் எஸ்ஐடி இந்த கேஸில் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் எஸ்ஐடி போடுறதுக்கு இப்போ அஸ்ராகர் தலைமையிலான எஸ்ஐடி போடுறதுக்கு ஆர்டர்லேயே கோட் பண்ணது கிட்னி கேஸில் கொடுத்த அந்த எஸ்ஐடி ஜட்மெண்ட்டை தான் கோட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு சரியான டீம் ஃபார்ம் பண்ணாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே குட்டு வச்ச வரைக்கும் சும்மா இருந்துட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த எஸ்ஐடி செல்லும்னு அப்புறம் நேற்று தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த திராவிட ஆனந்தன் நான் எங்கே இருக்கான்னு அப்போ இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா? அதே மாதிரி நேற்று சாயந்தரம் கிடுகிடுன்னு அஸ்ராகருக்கு கீழே 20 போலீஸை போடுறாங்க. ஸோ இது எல்லாமே திட்டமிட்டு செய்யறது. அன்னைக்கு மாத்திரம் 3 வழக்கு நடந்தது. 2 வழக்குகள் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. ஆம்ஸ்ட்ராங்கில் சிபிஐக்கு போறன்னது போயாச்சு. அடுத்தது இது கிட்னி ராக்கெட்டில் அந்த எஸ்ஐடி செல்லுன்னாச்சு. இந்த வழக்கு ஹேங்கிங்கில் இருந்தது, இந்த பக்கம் போகுமான்னு இதுவும் வந்துடுச்சு. அன்னைக்கு மாத்திரம் 3 சாட்டை அடி கொடுக்கப்பட்டது. 4வதாக இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் இதில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, திருப்பரங்குன்றம் வழக்கில் அதை சிக்கந்தர் மலையெல்லாம் அழைக்க முடியாது, அங்கே ஆடு பலி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்துருச்சு. சார், அந்த வழக்கில் சரி, ஓகே சார். இப்போ இந்த வழக்கில் இப்போ சிபிஐ விசாரணை வந்து கொடுத்துருக்காங்க. இதுலையாவது உண்மை எப்படி தெரிய வரணும்னு நம்புறது? இல்லை, இதை நிச்சயமாக விசிக மிக கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கோர்ட் மானிட்டர்டு ப்ரோபாக இருந்தால் கூட அவங்க யாரை விட்னஸ் அழைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அன்றைக்கி போய் அருணா ஜெகதீசன்ட்ட பேசின உடனே எடுத்து கீழே பார்த்தா அதுக்கப்புறம் விசிகாவுடைய தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை கீழே போட்டு அவருடைய கரூர் திமுக இந்த செயலாளர்னு ஏதோ போடுறாங்க. அந்த மாதிரி நடக்காமல் சரியான விட்னஸ் சரியான ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது வந்து அவர்களுடைய வாழ்வா சாவா பிரச்சனை. ஏன்னா இதே மாதிரி ஒன்று 1991 இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் திரு ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது அடுத்த 15 நாள் தேர்தலில் திமுக எதுவுமே செய்ய முடியாமல் திரு கருணாநிதியும் பரிதி இளம்வழுதி மட்டுமே ஜெயிச்சாங்க. மீதி 234 230 தொகுதியில் தோத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கப்பட்ட நிலையில் இப்போ ஒரு பிரீத்திங் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வழக்கை சரியாக கொண்டு போய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ரவுடிங்க வந்தாங்க, மயக்க மருந்து தெளிச்சாங்க, கத்தியை கீர்னாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க விட்னஸ் கொடுக்கணும். ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் தான் பக்கத்தில் இருந்தோம் போல. இன்னொன்று தமிழக அரசு என்ன சொல்லிச்சு, அவர் ஓடி போயிட்டார், மன்னிப்பு கேட்கல. அதுக்கெல்லாம் இவங்க நாங்கள் அங்கே தான் இருந்தோம், நீங்கள் உள்ளே வந்தால் இன்னும் பிரச்சனை ஆகிடும், ஆதாரத்தை கூட எடுத்து செல்ஃபோனை வச்சு நாங்கள் எத்தனை கால் பேசணுங்கிறலாம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதே மாதிரி 600 பேர் போலீஸுடைய செல்ஃபோன் ரெக்கார்டு எடுத்தால் போலீஸ் 600 பேர் இருந்தாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று, எப்படி அத்தனை வேகமாக அத்தனை மீடியாவும் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு. ஏன்னா இதை தாண்டி திரு ராகவாச்சாரியோ இல்லை இது இன்னும் யாரோ ஒருத்தர் காட்டியிருக்காங்க. இது கரூரை சேர்ந்த ஒருவர் 3 மணிக்கு இன்றைக்கு கும்பகோணம் மகாமகத்தில் ஸ்டாம்பீடில் போல ஒரு சம்பவம், ஸ்பெஷல் சம்பவம் நடக்க இருக்கிறது அப்படின்னு 3 மணிக்கு போட்ட ட்வீட்டு, அதை பற்றியும் எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ இது முன்னாடியே ஒரு குழப்பம் திட்டமிடப்பட்டது என்பதற்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஏன்னா உடனே இது நாங்கள் அப்படி சொல்லலை, சேஃப்டிக்காக சொன்னோன்னு சொன்னால் அப்போ போலீஸ் நிச்சயமாக இதை தடுத்துருக்கணும். அந்த மீட்டிங்கே தடுத்துருக்க முடியும். போலீஸ் நினைச்சிருந்தா இதை தடுத்து, அங்கதான் போலீஸ் தன் கடமையை செய்யல. அப்ப திமுக தரப்புல யாரோ ஒரு சில பேர் பிளான் பண்ணதுக்கு போலீஸும் உடந்தையாங்கிற மாதிரிலாம் கேள்வி வருது. ஸோ இதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல தவைக்க கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு பிரீத்திங் கிடைச்சிருக்கு.